அன்பார்ந்த இறைமக்களே, இன்று தியான வாக்கியமாக நாம் எடுத்திருக்கின்ற பகுதி எண்ணிக்கை நூல் அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து அவர்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கு மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரவேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கு உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கின்ற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான் என்றார். அன்பிறை மக்களே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அறிந்திருந்தும் பாவம் செய்கின்ற மக்களாகவே நாம் இருக்கின்றோம். பாவம் என்றால் என்ன? கடவுளின் கட்டளையை மீறுவது, தீய செயல்கள். கடவுளுக்கு எதிராக, மனிதர்களுக்கு எதிராக செய்கின்ற தீய செயல்கள் பாவங்களாக பார்க்கப்படுகிறது. கடவுளின் கட்டளையை மீறுவதாக இருக்கிறது. இன்று வாசிக்கப்பட்ட இந்த தியான வாக்கியத்திலே இஸ்ரவேல் மக்கள் செய்த பாவம் சுட்டி காட்டப்படுகிறது. அன்பு செய்யப்பட்ட மக்கள், கூட்டி சேர்க்கப்பட்ட மக்கள் விடுதலை பயணத்தில் நடந்து வந்த போது கடவுளின் பேரன்பை உதாசீனப்படுத்துகிறார்கள், முணுமுணுக்கிறார்கள், வாதாடுகிறார்கள், புலம்புகிறார்கள். எதற்காக அந்த எகிப்து தேசத்தை நீங்கள் அழைத்துக் கொண்டு வர வேண்டும்? அங்கே கல்லறை இல்லையா? எனவே இந்த பால் நிலத்தை எங்கள் சாகடிக்கவா கூட்டிக் கொண்டு வந்தேன்? இங்கே உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்ப உணவுகள் வெறுத்து போய்விட்டது என்று கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். கடவுளினுடைய பேரன்பை, அந்த வல்ல செயலை, அந்த விடுதலை செயலை மறந்து போய்விடுகிறார்கள். சினம் கொள்ள தாமதிக்கின்ற கடவுள் இன்று வாசிக்கின்ற பகுதியில் ஆண்டவர் தன் சினத்தை வெளிப்படுத்துகிறார். தவறு செய்த மக்கள் மீது கொள்ளிவாய் பாம்பை அனுப்புகிறார். அந்த கொள்ளிவாய் பாம்பு பல மனிதர்களை கடிக்கிறது, துன்பம் வருகிறது. கடவுள் நம்மை தண்டிக்கிறார் என்று உணர்ந்தவுடன் அந்த மக்கள் தங்கள் குற்றத்தை உணர்ந்து கொள்கிறார்கள், குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், மோசையிடம் வருகிறார்கள், தங்களுக்காக மன்றாட இறைஞ்சி கேட்கிறார்கள். உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் நாங்கள் பாவம் செய்து விட்டோம், பேசிவிட்டோம் என்று கெஞ்சுகிறார்கள். மோசேயும் அவர்களுக்காக வாதாடுகிறார், பரிந்து பேசுகிறார். பேரன்பு நிறைந்த கடவுள் அவர்களுக்கு ஒரு விதிமுறையை கொடுக்கிறார். வெண்கல பாம்பு சிலை ஒன்றை நிறுத்து, அதை பார்க்கின்றவர்கள் உயிர் பிழைப்பார்கள் என்று சொல்லுகிறார். யார் கடவுளின் கட்டளை கீழ்ப்படித்தார்களோ, யார் அதை வெண்கல பாம்பை உற்று நோக்கிறார்களோ அவர்கள் பிழைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்த மக்களே, கீழ்ப்படியாமை தான் பாவத்தினுடைய துவக்கமாக இருக்கிறது. கீழ்ப்படியாமையில் தான் பல பாவங்கள் சமூகத்திலே வருகிறது. இந்த கீழ்ப்படியாமை தான் எல்லா பாவங்களுக்கும் தோற்றுவாயாக அமைகிறது. நாம் இந்த தவக்காலத்திலே நமது பாவ நிலையை உணர்ந்து கொள்வோம். நம் பாவ நிலை உணர்ந்து வெளியே வர ஆசைப்படுவோம். எப்படி இந்த இஸ்ரவேல் மக்கள் மோசையிடம் சென்று உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராக பேசிவிட்டோம் என்று நெஞ்சுருக கெஞ்சி கேட்டார்களோ, நாமும் நமது குற்றத்தை உணர்ந்து இந்த தவக்காலத்தில் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். இறைவா, உமக்கு எதிராக தவறுகள் பல செய்திருக்கிறோம், அயலாருக்கு எதிராக பல தவறுகள் செய்திருக்கிறோம். என் குடும்பம் தண்டிக்கப்படாமல் இருக்க, என் தலைமுறை தண்டிக்கப்படாமல் இருக்க ஆசீர்வதிக்கப்பட அருள் தாரும் என்று இந்த நாட்களில் தொடர்ந்து இறைவேண்டல் செய்வோம். மனம் மாறுவோம். கடவுள் நமக்கு நிச்சயம் மறுவாழ்வை தருவார். ஜெபிப்போமா. அன்பான ஆண்டவரே, நாங்கள் நலமாக வாழ்வதற்காக ஆசை கொண்டேன். எங்கள் அழைத்து கொண்டு வந்திருக்கின்றீர், பேரன்பு காட்டிக்கொண்டே இருக்கின்றீர். ஆனால் எங்கள் சுயநலத்தினாலும் பேராசையினாலும் களங்கப்பட்ட சிறுமை குணத்தினாலும் பல நிலைகளில் உமக்கு எதிராகவும் அயலாருக்கு எதிராக பாவங்கள் பல செய்திருக்கின்றோம்.
உமது விருப்பத்திற்கு எதிராக நடந்திருக்கின்றோம், குற்றங்கள் பல புரிந்திருக்கிறோம். ஆண்டவரே, என் குற்றத்தை நான் உணர்கிறேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்வதைப் போல நாங்கள் எங்கள் குற்றத்தை உணர்கிறோம், நொறுங்கி நெஞ்சத்தோடு வருகிறோம். ஆண்டவரே, குற்றம் ஏற்று உணர்ந்து வருகின்ற எங்களை ஆசீர்வதிப்பீராக, புது வாழ்வை தருவீராக. ஆமேன்.